அப்போ அந்த மாதிரி செய்யாமல் இந்த ஒரு போக்குவரத்து ஊழலில் ரேஷன் பொருளை போக்குவரத்து செய்யக்கூடியதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் 992 கோடி ரூபாய்க்கு ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆதாரத்தோட ஒரு புகாராக கொடுத்துருக்குறோம். யார் ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி அதிமுக திமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர் தான் அங்கே எம்டி. ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேணா மாறலாமே தவிர கிறிஸ்டி மாற மாட்டார். 288 ரூபாய் முதல் 8 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்குன்னு அரசாங்கம் முடிவு பண்ணுற ரேட்டு. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை எவ்வளோன்னா 598 ரூபாய், 107% அதிகமாக. 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிற அரசாங்கம் 600 ரூபாய்க்கு மாற்றி ரேட்டை கொடுக்குறாங்கன்னா நோக்கம் என்ன? ஒரே நோக்கம்தான், கொள்ளையடிப்பது மட்டும்தான் நோக்கம். நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் இப்போ 598 ரூபாய், கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் அவங்களுடைய அதிகாரிகளுடைய சைனோட நீங்கள் பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஆர்டரை எப்படி கொடுத்துருக்குறாங்க, என்ன விலைக்கு கொடுத்துருக்குறாங்க, என்ன விலை அரசு நிர்ணயிச்சிருக்கு, யார் கமிட்டி இருக்கு, இது எல்லா ஆவணங்களையும் எடுத்து டீட்டெயில்டாக நம்ம புகார் தயாரித்து 40 பக்க புகாரும் 565 பக்க ஆவணத்தையும் நாம் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு தான் ஊழலுக்கு போகணும் அப்படின்னா நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை வந்து நான் சீஃப் மினிஸ்டராக வச்சுருப்பேனே. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எதுக்கு சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், எதுக்கு பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், எதற்கு தேர்ந்தெடுத்து ஜனநாயகத்தில் இவங்க இருக்கிறாங்க? நம்மளுடைய மக்கள் ஆட்சி அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள், நம்மளுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குபவர்கள், நமக்காக வேலை செய்ய வேண்டியவர்கள். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு 1ஆம் தேதி பிறந்தாலே வந்து எல்லாருக்கும் சம்பள தேதி அப்படின்றத தாண்டி ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் பொருள் வாங்கணும், இல்லைன்னா கிடைக்காது நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் வந்து நம்மளுடைய குடும்ப அட்டை தானே, எப்போ போனாலும் நம்மளுக்கான பொருள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை சாமானியர்களுக்கும் எழ வச்சது உங்களுடைய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த கேள்விக்கான காரணம் குறித்து விளக்குங்க சார். இந்த கேள்விக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு முறை நாங்கள் வந்து ராயபுரம் பகுதியில் போய் ஒரு கேம்ப் பண்ணோம். அந்த கேம்ப் பண்ணும் பொழுது மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுதி கொடுக்கக்கூடிய வேலை. அந்த பெட்டிஷன் எழுதி கொடுக்கும் பொழுது தான் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, அதுக்கு எதிர்க்கவே ஒரு ரேஷன் கடை இருந்தது. அந்த ரேஷன் கடையில் பயங்கர கூட்டம், மக்கள் அலமோதுறாங்க, காவல்துறையெல்லாம் வச்சு எல்லாம் செய்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து இருந்த முக்கியமான கேள்வி என்னென்னா, ஏன் ரேஷன் கடையில் இவ்வளவு முதல் ஒரு வாரத்துலேயே அடிச்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன், ஏன் அப்புறம் வந்தால் ஏன் பொருள் கிடைக்க மாட்டேங்குது, பொருள் அப்போ என்ன குறைவாக அனுப்புகிறாங்களா, என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது ஆமாம் பொருள் குறைவாகத்தான் அனுப்பப்படுகிறது. அதுலேயும் சில லீக்கேஜ் இருக்குது, வரக்கூடிய பொருள்லேயுமே சில ஊழல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அதை தாண்டி பொருள்களே குறைவாகத்தான் அனுப்பப்படுதுன்னா எதனால, ரேஷன் துறையில் அப்போ என்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க இறங்கும் பொழுது தான் அந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே பருப்பு சக்கரை பாமாயில் 2021 ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளியிட்டு அது இப்பொழுது விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தற்பொழுது வந்து இதே மாதிரியான ஒரு ஊழல், அதாவது போக்குவரத்தில் நெல்லை வந்து விவசாயிகள் கொள்முதல் செஞ்சு அவங்க கொண்டு வந்து போடுறாங்க நேரடி கொள்முதல் மையத்தில். அந்த நெல்லை போக்குவரத்து செய்கிறாங்க. என்னெல்லாம் செய்கிறாங்க, அதை கொண்டு போய் குடவுனில் போடுறது, குடவுன்லேருந்து மில்லுக்கு போகிறது, திரும்ப வந்து ட்ரெயினுக்கு கொண்டு போக, அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டத்துக்கு போய் அங்கேருந்து தாலு குடவுன் கொண்டு போக, இந்த மாதிரி வெவ்வேறு வேலைகள் செய்வதற்காக அவங்க ஒரு போக்குவரத்து கான்ட்ராக்டர் தேவை. அப்போ அந்த போக்குவரத்து கான்ட்ராக்டருக்கு கொடுக்கறதுக்கு டெண்டர் முறையில் அவங்க செய்யணும். ஸோ டெண்டர் முறைங்கிறது எதுக்கு வச்சுருக்கிறாங்கன்னா, நிறைய பேர் போட்டி போட்டு அதில் யார் குறைவான விலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த மாதிரி செய்யாமல் இந்த ஒரு போக்குவரத்து ஊழலில் ரேஷன் பொருளை போக்குவரத்து செய்யக்கூடியதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் 992 கோடி ரூபாய்க்கு ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆதாரத்தோட ஒரு புகாராக கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஊழல் மூலமாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை ஊழல்வாதிகள் அடிச்சுட்டு போகிறதுனால எந்த அளவுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது, இதனால் மக்களுக்கு எப்படி பொருள் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிற அந்த லிங்கை தான் நம்ம இப்போ மீண்டும் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஊழலுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்கள்லையும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கிறிஸ்டி அந்த குமாரசாமி அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க.
கிறிஸ்டி குமாரசாமி யாரு சார்? அவருக்கு எப்படி இவ்வளோ ஊழல் பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் வருது? அவருடைய பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார். குமாரசாமி அவர்கள் வந்து கடந்த 20-25 ஆண்டுகளாகவே அதற்கு முன்பாகவே அந்த சத்து மாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அரசாங்கத்துக்குள்ள வராங்க. அவங்க அந்த கிறிஸ்டி ப்ரோக்ராம்ங்கிறது அந்த சத்து மாவு செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த சத்து மாவு வந்து அரசாங்கத்தில் சப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள், ரொம்ப முக்கியமாக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சமூக நலத்துறையில் தான் அவங்க வராங்க. அதற்கு பிறகு முட்டை 2012-13 காலகட்டத்தில் முட்டை வந்து மிகப்பெரிய அளவில் சப்ளை பண்ணக்கூடியவர்களாக வர ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து தொடர்ந்து 2013 முதல் இன்று வரை ஒரு மொனோபோலியாகவே சமூக நலத்துறையில் கிறிஸ்டியை தாண்டி யாரும் சப்ளை செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலை தான் பெரும்பாலும் இருந்து வருகிறது. ஒரு 2 வாட்டி வேற வேற ஆட்கள் வந்திருக்கலாம், ஆனால் அதுலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து 2015 முதல் 2021 பருப்பு, சக்கரை, பாமாயில் இதில் ரேஷன் துறையில் வந்து ஏற்கனவே போட்டி போட்டுட்டு இருந்தவங்க எல்லாரையும் வெளியே தள்ளி இவங்க மட்டும்தான் சப்ளை பண்ண முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்கிறாங்க. இதன் மூலமாக சமூக நலத்துறையிலையும் ரேஷன் துறையிலையும் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அங்கே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் கூட யார் செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி குமாரசாமி தான் சமூக நலத்துறைக்கும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கும் இவர் தான் எம்டி. அதனால தான் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனே கிடையாது, இது தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அவர் ஆக்சுவலாக அவருக்கு அந்த எம்டி பதவி கொடுத்து உட்கார வைக்கிற அளவுக்கு தான் அவர் வந்து இந்த துறைகள்லாம் உள்ள போனாருன்னா எங்க வேணா போக முடியும், அவரால் எங்க வேணா வர முடியும். சிறந்து விளங்குறது மூலமா மட்டுமே அவர் வந்து அதிகார பலம் எப்படி அவர் கைக்கு வந்துச்சு சார்? அவர் ஏன்னா இவ்வளவு பணம் இப்போ வந்து இவ்வளவு ஊழல் செய்யும் போது அவ்வளவு பணம் வந்து புரளுது. அப்போ அந்த பணத்தை வைத்து தான் இன்னைக்கு வந்து எல்லா பெரும்பாலான அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக பொது ஊழியர்கள், இந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் பல பேர் வந்து அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறது ஒரு பக்கம், கிறிஸ்டி கிட்ட சம்பளம் வாங்குவது இன்னொரு பக்கம் இருக்குல்ல. இப்போ இவ்வளவு ஊழல் பண்றாங்கன்னா சைன் போடுற அதிகாரிக்கு ஏதாவது பலன் இல்லாமல் அவர் சைன் போடுறாரு இவ்வளவு முறைகேடுகளுக்கு. அப்போ அவருக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வரும். அப்போ அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கணும் யார் யாருக்கு எவ்வளவு வருது அப்படின்னு. ஆனால் இது போன்ற ஒரு வகையில தான் அவர் ஒரு மிகப்பெரிய பலம் படைத்தவராக வருகிறார். உதாரணத்துக்கு வருமான வரித்துறை 2017-18 அவரை ரெய்டு பண்ணும் பொழுது ஒரு ஹிந்து பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்தது. 2000 கோடி ரூபாய் அளவிற்கு அவர் பொது ஊழியர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்ததாக. லஞ்சம் கொடுத்த பணமே எவ்வளவு? 1000 கணக்கான கோடி லஞ்சம் கொடுத்த பணமாக இருக்கிறதெல்லாம் செய்திகள்லாம் வெளிவருது. அப்போ அந்த அளவிற்கு பலம் படைத்தவராக இவர் மாறுகிறார் இவ்வளவு ஊழல் செய்து. இவருடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி அதிமுக திமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர் தான் அங்கே எம்டி. ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேணால் மாறலாமே தவிர கிறிஸ்டி மாற மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இந்த துறைகளில் இருந்து வருது. இதோடைய ஒரு பின்புலத்தில் தான் இன்னைக்கு வந்து இவர் கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ்னு குமாரசாமி ஆகிய அவர் அந்த முருகர் பெயரிலேயே மற்ற நிறுவனங்கள் வைத்து அந்த நிறுவனங்கள் மட்டுமே இப்போ போக்குவரத்து டெண்டர்னா லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் லாரி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், நிறைய லாரி வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டம். ஆனா நீங்க வந்து அந்த கந்தசாமி என்டர்பிரைசஸ், கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் இதெல்லாம் நேரில் போய் பார்த்து கூட அந்த பதிவுகளையும் போட்டிருக்கீங்க. பெருசா ஒன்றும் அவங்க என்டர்பிரைசஸ் அளவுக்கு பெரியவா இருக்க மாதிரி தெரியல, சின்ன ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஊழலுக்காக உருவாக்கப்பட்டுச்சா இல்லை ஏற்கனவே இருந்ததை ஒரு மறைமுகமா இருந்ததை வந்து அவங்க இப்போ இதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இந்த டெண்டருக்காகனு உருவாக்கப்படலை, இதுக்கு முன்னாடியே ஏதோ உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பெருசான ஒன்றும் இல்லை. 2017 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, 19 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தை வந்து வச்சு இப்போ டெண்டர் போடுறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட என்டர்பிரைசஸ் தான் அது எல்லாமே. ஃபர்ம் தான், பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கு, ப்ரொப்ரைட்டரிஷிப் ஃபர்மாக இருக்கு. இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியாக இல்லை. இப்போ பிரைவேட் கம்பெனி இப்போ இவ்வளோ பெரிய டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு பிரைவேட் கம்பெனி கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணலை. அட்லீஸ்ட் சிவில் சப்ளைஸில் நம்மக்கிட்ட லிஸ்ட்டே இருக்குது. 2019-20 வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு. 2020 கிறிஸ்டி கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு ஜிங்க்னு ஒரு கம்பெனி, அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க கடந்த ஆட்சியில். அதுவும் அதிகமான விலைக்கு கொடுத்தாங்க, 640 ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுத்தாங்கன்னு சொல்லி அது ரத்து, அது நிறைய போராடி அது ரத்தாச்சு.
அதற்கு பிறகு இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க டெண்டர் போடுறாங்க. ஒப்பந்தம் டெண்டர் போடும்போது இவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கணும்னா, நிறைய பேர் லாரிக்காரங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பங்கெடுக்கணும், குறைவான விலை சொல்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கணும். ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த கார்த்திகேயா, கந்தசாமி, முருகா லாரி அனுபவமே இல்லாத இவங்க தான் தேர்ச்சி பெற்றதாகவும், லாரி அனுபவம் உள்ளவர்கள், லாரி வைத்திருப்பவர்கள், லாரி அனுபவம் உள்ளவர்கள் ஒருத்தர் கூட இதுல வந்து தேர்ச்சியே பெறல, திறன்லயே தேர்ச்சி பெறல. அவங்களுக்கு திறனே இல்லைன்றாங்க. யாருக்கு உண்மையிலேயே திறன் இல்லை? நீங்க யோசிச்சு பாருங்க. லாரி அனுபவமே இல்லாதவர்களுக்கு திறன் இல்லையா, இல்ல இவ்வளவு லாரி வைத்து இவ்வளவு வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு திறன் இல்லையா? திறன் இல்லாதவங்க இந்த இது எடுத்து நடத்தும் பொழுது, இதை ஓட்டும் பொழுது, இவ்வளவு பொருட்களை வந்து கொள்முதல் செய்ய பயணிக்கும் பொழுது விபத்துகள் ஏதாவது நடந்தா அந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே வர மாட்டுது. இல்ல இந்த மாதிரி விபத்துகள் ஏதாவது நடந்திருக்குங்களா சார் இது வரைக்கும்? இல்ல, இவங்க எந்த வேலையுமே செய்யல. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ முறைகேடாக இவங்களை மட்டும் தேர்ச்சி பெற்று இவங்களுடைய விலையை மட்டும் வாங்கி 288 ரூபாய் முதல் 8 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்குன்னு அரசாங்கம் முடிவு பண்ணுற ரேட்டு. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை எவ்வளோன்னா 598 ரூபாய், 107% அதிகமாக. இந்த நிறுவனம் நீங்கள் பார்க்குற மாதிரி வெறும் ஒரு போர்டு தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த இதுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, முருகா என்டர்பிரைசஸ்னால் வெறும் டீ கடை மாடியில் முருகா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், ஒரு 10x10 கடையில். அதே மாதிரி கார்த்திகேயா என்டர்பிரைசஸும் கந்தசாமி அன்கோ ஒரு சைக்கிள் கடைக்கு பக்கத்து கடையில் வெறும்னா ஒரு 10x10 கடையில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம், கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் திருச்செங்கோடில் ஒரு மளிகை கடை மாடியில் இருக்கிறாங்க. அப்போ வெறும் 10x10 ரூமில் தான் இருக்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எந்த வேலையுமே செய்யறது இல்லை. அரசாங்கத்துக்கு பில்லு போடுறது மட்டும்தான். 600 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு வாங்கிட்டு ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்தாங்க அரசாங்கத்துக்கு நேரடியாக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. அவங்க கிட்ட போய் இனிமேல் அரசாங்கம் உங்களுக்கு அந்த 300 ரூபா கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த 300 ரூபா கொடுக்குறோம், அதே மாதிரியே ஓட்டி அதே மாதிரியே நீங்கள் கோடவுன் டு கோடவுன் மாற்றி எல்லா வேலையும் பண்ணிடுங்க. இன்ஃபேக்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அதிகாரிகள் கந்தசாமி அன்கோக்கு வேலை ஃபோன் பண்ணி கொடுக்கறது கிடையாது, நேரில் கொடுக்கறது கிடையாது. அவங்க எல்லாருமே ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி நீங்களே குடவுனில் கொண்டு போய் வைங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ 600 ரூபாய் அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிட்டு 300 ரூபாயை ஏற்கனவே லாரி ஓட்டிட்டு இருந்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 300 ரூபாய் உங்க பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஊழல்னு பாருங்க. அரசாங்கம் வந்து நேரடியாக அவங்களோட 300 ரூபாய்க்கு இவ்வளோ நாளாக ஓட்டிட்டு இருக்கிறீங்க, அவங்களோடய ஓட்ட வேண்டியதானே. அப்போ ஒரு டெண்டர்னு எதுக்கு போடுறீங்க? 300 ரூபாய்க்கு அவங்களோட ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா அதை விட எப்படி குறைவாக அமௌண்ட்டை இது பண்ண முடியும்? டெண்டர்ல 10 பேர் போட்டி போடுவாங்க. போட்டி போடும்போது ஒருத்தர் 300 ரூபா சொல்லுவார், ஒருத்தர் 290 ரூபா சொல்லுவார், ஒருத்தர் 285 சொல்லுவாங்க. யார் குறைச்சலாக கொடுக்குறாங்களோ அப்போ அது அரசாங்கத்துக்கு லாபம். ஆனால் அரசாங்கம் அப்படியே ரிவர்ஸில் 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிற அரசாங்கம் 600 ரூபாய்க்கு மாற்றி ரேட்டை கொடுக்குறாங்கன்னா நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான், கொள்ளையடிப்பது மட்டும்தான் நோக்கம். அண்ட் இதில் வந்து வெறும் மாநில அரசு மட்டும் இன்வால்வ் கிடையாது. மாநில அரசு, மத்திய அரசு 2 பேரும் அந்த குழுவில் இருக்கிறாங்க. டெண்டர் முடிவு பண்ணுற குழுவில் சீனியர் IAS அதிகாரிகள். இங்கே உணவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அங்கே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கிறாங்க, 2 IAS அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி IAS அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இவ்வளவு அமௌண்ட் கூட கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? 2023 ஜூலையில் வந்து இந்த ஊழல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 2025 வந்து அதை வெளியிடுற வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு சார்? 2023 ஜூனில் இந்த டெண்டர், ஜூலையில் இந்த டெண்டரை போடுறாங்க. இந்த டெண்டர் வந்து விலைப்பட்டியல் அவங்க கொடுத்தது, ஓப்பன் பண்ணது வந்து ஆகஸ்ட் 2023 ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போது வந்து எந்த தகவலுமே வெளியில் இல்லை. யார் போட்டி போட்டாங்க, யார் வந்தாங்க, நமக்கு இப்போ ஒரே ஒரு தகவல் மட்டும் வருது. என்ன வருதுன்னா, இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் கிறிஸ்டிக்கு கொடுக்க சொல்லி பயங்கர அழுத்தம். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஜெகநாதன் IAS அப்போ தான் ஒரு IAS ஆஃபீஸர் இருக்கிறாங்க, அவரை வந்து 5 மாதத்தில் தூக்கிடுறாங்க கவர்மெண்ட்டு. தூக்கிட்டு கோபால் IAS கொண்டு வராங்க. அவர் வந்து ஏற்கனவே இந்த உணவுத்துறையில் இந்த கிறிஸ்டி நிறுவனத்தோட ஒரு ஊழலில் ஈடுபட்டார்னு சொல்லி நம்ம புகார் கொடுத்துருக்குறோம். அது விசாரணையில் இருக்குது. அப்போது இவரை ஏன் திரும்ப கொண்டு வராங்க என்னங்கிறது விசாரிக்கும் போது இந்த போக்குவரத்து டெண்டரையும் அதிக விலைக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இப்போ இவர் வந்திருக்கிறாரு. அப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுவோம், இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம், இவர் வந்திருக்கிறதும் அதுக்கு தான். அதே மாதிரி இந்த டெண்டர் குறித்த எந்த விவரங்களுமே ஆன்லைன்லேயோ மற்ற இடங்கள்லையோ இல்லை, நீங்கள் இதை விசாரித்து உண்மையிலேயே சந்தை மதிப்பை விட கூட போக்குவரத்து டெண்டருக்கு கொடுக்குறதா இருக்கிறீங்கன்னா அதை உடனடியாக அப்படி பண்ணாமல் அதை ரத்து பண்ணி நீங்கள் வந்து
இவரையும் இடமாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பிடுறோம் அரசாங்கத்துக்கு. ஆனால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அதற்கு பிறகு ஹோல்டில் போட்டாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம லெட்டர் போன அப்புறம் இந்த டெண்டரை பற்றி எந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்தந்த மாவட்டத்தில் லாரி டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறவங்ககிட்டே 300 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டெண்டரை ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணால் ஜூன் 2024 மீண்டும் மத்தியில் பாஜக அரசு புது அரசு வந்த பிறகு 3வது டெர்ம் வந்த பிறகு முதல் 1 மாதத்துக்குள்ள இந்த டெண்டரை அந்த மத்திய அரசு அதிகாரியோ மாநில அரசு அதிகாரிகளோ அப்ரூவ் பண்ணி இந்த கந்தசாமி, கார்த்திகேயா, முருகா 3 பேருக்கும் பிரித்து ஜூலை 1ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஸோ ஜூலை 1, 2024 தான் இந்த ஆர்டர் வந்து அனைவருக்கும் கொடுக்கப்படுது 2 வருஷத்துக்கு, 2024லேருந்து 26 வரை. அப்போ 24 இது கொடுத்துட்டாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச பிறகு, ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்ச பிறகு நாம் இதில் வந்து எல்லா ஆவணங்களையும் கலெக்ட் பண்ணி என்ன நடந்திருக்கு, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆவணங்களையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நமக்கு தெரியுது இதில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம எந்த ஒரு ஊழல் வெளிக்கொண்டு வரணும்னாலும் நமக்கு ஒரு 6-8 மாதம் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா 565 பக்கத்துக்கு ஒவ்வொரு ஆணை நம்ம பேசுகிற இப்போ 598 ரூபாய் அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னா அது நம்ம சாதாரணமாக பேச மாட்டோம். நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் இப்போ 598 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர், அவங்களுடைய அதிகாரிகளுடைய சைனோட நீங்கள் பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஆர்டரை எப்படி கொடுத்துருக்குறாங்க, என்ன விலைக்கு கொடுத்துருக்குறாங்க, என்ன விலை அரசு நிர்ணயிச்சிருக்கு, யார் கமிட்டி இருக்கு, இது எல்லா ஆவணங்களையும் எடுத்து டீட்டெயில்டாக நம்ம புகார் தயாரித்து 40 பக்க புகாரும் 565 பக்க ஆவணத்தையும் நாம் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 2 வருஷத்தில் ஒரு 7-8 மாதம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ரத்து பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு 100கணக்கான கோடி ரூபாயை இவங்க சேவ் பண்ணலாம். இப்போ இவ்வளவு கோடிகளில் ஊழல் நடந்திருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க. ஆனால் இதுக்கு வந்து வெறும் கிறிஸ்டி குமாரசாமி மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. ஆளும் கட்சியும் சரி, இதற்கு முன்னாடி அவருக்கு இந்த அதிகார பலத்தை கொடுத்த ஆண்ட கட்சிகளும் வந்து இதுக்கு பங்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களுடைய பேரை நீங்கள் வெளியிட மறுக்கிறது ஏன் சார்? திமுக, அதிமுகன்னு வெளிப்படையாக சொல்லலாம்ல, கிறிஸ்டி குமாரசாமி மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்களே? இல்லையே, நம்ம வீடியோலேயே அதான் சொல்லியிருக்கிறோம். திமுக அரசு தான் இந்த ஊழலை பண்ணியிருக்குன்னே சொல்கிறோம். பாஜக அரசும் திமுக அரசும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்கிறது சொல்கிறோம். ஏற்கனவே அதிமுக அரசும் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இப்போது யார் சைன் போடுறாங்க? கோபால் ஐஏஎஸ் சைன் போடுறாரு. கோபால் ஐஏஎஸ் இந்த ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறோம். இப்போ அந்த துறை அமைச்சர் யார்? சக்கரபாணி இருக்கிறாரு. சக்கரபாணிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டேயும் நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, ஏற்கனவே கோபால் ஐஏஎஸ் கொண்டு வரும் பொழுதே இவர்கள் இதுக்காக தான் கொண்டு வரப்பட்டாங்க நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தே தானே இந்த ஊழல் நடக்குது, அப்போது உங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு தானே இதில் அர்த்தம் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம வந்து இவர்கள் அவர்கள்னு நம்ம யார் ஆட்சியில் இருந்தாலும் யாருக்காக யார் தப்பு செய்தாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும். இந்த ஊழலிலேயே கூட இது வெறும் அந்த அதிகார மட்டத்தோடு நின்றுவிடக்கூடாது. அதற்கு மேலே அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் மத்தியிலையா இருக்கட்டும், மாநிலத்திலையா இருக்கட்டும், இப்போ அங்கே வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கிறார், ஃபுட் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷின்னு இருக்கிறாரு, இங்கே சக்கரபாணி இருக்கிறாரு, இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, அங்கே மோடி இருக்கிறாரு. நீங்கள் பொலிட்டிக்கல் அளவுலையும் இதில் வந்து என்ன அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா, தெரியாமல் நடந்ததா, தெரிஞ்சு நடந்தது அப்படின்னா யாருக்கு தெரியும்? அப்போ அவங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? இது போன்ற விஷயங்களை பார்க்கணும். 2வது, இன்னைக்கு நம்ம வெளியிட்டிருக்கிறோம்ல, இவ்வளோ நாளாக தெரியாமல் இருக்குன்னு கூட ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டெண்டர் ரத்து பண்ணுமா இல்லையா? இதில் சொல்கிறாங்க சப்கான்ட்ராக்ட் நாட் அலோடு. சப்கான்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா இன்றைக்கே ரத்து பண்ணணும், உடனே ரத்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவங்க கிறிஸ்டி எதுவுமே எங்கேயுமே ஓட்டல, எல்லாமே சப்கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இவங்களே ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேடி அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. பேடி அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, கந்தசாமி அண்ட் கோக்கும் அனுப்புகிறாங்க. கந்தசாமி அன்கோ வந்து ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் சப்கான்ட்ராக்ட் பண்ணுறாருன்னா அவரோட பேரையும் போட்டே அனுப்புகிறாங்க. ஸோ அரசாங்கத்துக்கே தெரிஞ்சிருக்கு சப்கான்ட்ராக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்போ அலௌடு இல்லைன்னு நீங்களே டெண்டரில் போடுறீங்க, நீங்களே பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ரத்து பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு சக்கரபாணி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ரத்து பண்ண தயாராக இல்லைன்னா, மோடி அவர்களும் பிரகலாத் ஜோஷி அவர்களும் ரத்து பண்ண தயாராக இல்லைன்னா, இது தெரிஞ்ச பிறகு ரத்து பண்ண தயாராக இல்லைன்னா, அப்போ அவர்களுக்கும் இந்த ஊழலில் என்ன பங்கு அப்படிங்கிறது தான் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள். அவர்களுடைய ரோல் என்னங்கிறதை விசாரிக்க வேண்டியது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸோடைய முக்கியமான வேலைகள். இப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஊழலை வந்து மாச கணக்கில் நீங்கள் அதுக்கான உழைப்பை செலவிட்டு வெளிக்கொண்டு வந்துட்டீங்க, செய்தியாளர் சந்திப்புலையும் அதை முன் வச்சிருக்கீங்க. ஆனால் யூடியூப் மீடியாஸை தவிர சேட்டலைட் சேனல்ஸ் எதுவுமே இதை ஒளிபரப்பாமல் இருக்காங்களே சார். இன்னும் இப்போ மீடியாக்கள் வந்து அரசாங்கத்துக்கு துணை போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கிறதா நான் பார்க்குறேன். 1-2 மீடியாவில் மட்டும் ஒரு செய்தியாக போட்டிருக்கிறாங்க,
அந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த மீடியாவும் இதுவரை விவாதம், நம்ம பேசக்கூடிய இந்த நொடி வரை யாரும் விவாதம் கூட நடத்தவில்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ அதற்கான ஒரு முக்கியமான காரணமே அப்படி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த ஊழல் பற்றியெல்லாம் பேசாமல் டெய்லி நீங்கள் டிபேட் நடத்துறது ஓபிஎஸ் வந்து இணைவாரா மாட்டாரா, சசிகலா வருவாரா, டிடிவி தினகரன் வருவாரா, விஜய் இங்கே செல்வாரா, அங்கே போவாரா. அப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒன்று அரசியல் ரீதியாக ஒரு டிபேட்டை மட்டும் நடத்துங்க, மக்கள் பிரச்சனையை பேசாதீங்க. மக்கள் பிரச்சனையை பேசாததன் மூலம் இன்னைக்கு வந்து வெறும் இப்போ நீங்கள் என்னெல்லாமோ ஃபைட் பண்ணலாம், வெளியில் ஃபைட் பண்ணுற மாதிரி ட்ராமா போடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே கூட்டணி வச்சு ஊழல் பண்ணுறீங்க. நம்ம அதான் கேட்குறோம். இப்போ இதுக்கு இந்த ஊழலுக்கு எந்த மொழியும் இல்லை, நம்ம அதுதான் பார்க்குறோம். நீங்கள் என்ன மொழி சண்டெல்லாம் போடுறீங்கல்ல, இந்த ஊழலுக்கு என்ன மொழி சொல்லுங்கள்? காசு தான் மொழி. அப்போ இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து நீங்கள் கூட்டணி அமைச்சு ஊழல் பண்ணுறீங்க ஒரு பக்கம். ஆனால் வெளியில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மீடியா பேசுகிறது பூரா இப்போ வந்து ஐடியாலஜிக்கலாக அவங்க ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன, இந்த பார்ட்டிக்கும் அட்வான்டேஜ், அந்த பார்ட்டிக்கும் அட்வான்டேஜ். இந்த ஐடியாலஜியில் இருக்கிறவங்களாம் இவங்க வந்து நம்மளோட ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, அந்த பக்கம் ஐடியாலஜியில் இருக்கிறோம் நம்ம ஐடியாலஜியை இவங்க ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த ஐடியாலஜிக்கலாகவே வந்து ஒரு ஃபைட்டை வச்சு அதையே மீடியாவில் வந்து மத்தியில் வந்து பேச வச்சு அதன் மூலமாக அந்த இரண்டு கட்சிகளுக்கும் அட்வான்டேஜாக இருக்குமே தவிர மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் இதெல்லாம் இருக்குது. அப்போ மக்களுடைய பிரச்சனை ரேஷனில் அவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி டாஸ்மாக் நம்ம ரெய்டு நடந்திருக்கு பார்க்குறோம். டாஸ்மாக் எவ்வளோ பெரிய சமூக பொருளாதார சீரழிவு அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதை பற்றி எல்லாம் தான் அவங்க வந்து விவாதம் உண்மையிலேயே நடத்தணும் மீடியா. அப்போ மீடியாவுடைய ஒரு அவல நிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழலில் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய இந்த அவல நிலையும் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது மூலமா அரசுடைய எதிர்ப்புக்கு நீங்க ஆளாக்குறீங்க. இந்த அறப்போர் இயக்கம் அந்த மாதிரி எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் எதிர்கொள்ளுது சார்? இது நம்ம தொடர்ந்து பல சவால்களை எதிர்கொண்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் நம்ம இந்த மாதிரி ஊழல்கள்லாம் வெளியிட்ட போது மான நஷ்ட வழக்கு போடப்பட்டது, பல பொய் வழக்குகள் போடப்பட்டது. இந்த ஆட்சியிலையும் பல நோட்டீஸ்கள்லாம் எங்களுக்கு வந்து அமிச்சாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வக்கீல் நோட்டீஸ்கள்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் 35க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து நம்ம மேலே பதிவு செய்யப்பட்டது. இந்த மாதிரி மான நஷ்ட வழக்கு எஃப்ஐஆர்னு நீங்கள் பட் எல்லாமே நம்ம வந்து லீகலாக நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழல்கள் எடுக்க போகிறோம்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஃபைட் பண்ணுறோன்னா அதற்கு வந்து அவர்கள் நம்ம அடக்குவதற்கும் நம்மளை பற்றி பேச விடாமல் பண்ணுறதுக்கும் இது போன்ற விஷயங்களுக்கும் நிறையா செய்வார்கள் அப்படிங்கிறது தெரிந்து தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம். அப்போ அவர்கள் அப்படி செய்யும் பொழுது நம்ம சட்ட ரீதியாக நம்ம இது எதுவுமே வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுவது கிடையாது. அப்போ ஆதாரம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம நீதிமன்றத்துலேயும் போய் அதை ஃபைட் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த 35 கேஸில் பார்த்தீங்கன்னா 30 கேஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். இன்னொரு 4-5 கேஸ் பெண்டிங்காக இருக்குது. அதுவும் இன் ஃபியூச்சர் வின் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆதாரங்களோடு நம்ம பேசும் பொழுது நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் எதிர்கொண்டால்தான் நம்ம ஊழலை ஒழிக்க முடியும். ஏன்னா இந்த ஊழலை பற்றி பிரதான எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாரும் பேச போகிறதில்லை. எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது இது மக்கள் தான் கேள்வி கேட்கணும். ஸோ இது வந்து ஒரு மக்களுக்கான இயக்கம், மக்களால் சேர்ந்து எல்லாம் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த வேலைகளை செய்கிறேன். இப்போ இது செய்கிறோன்னா நான் செய்யலை. இதற்கு பின்பு ஒரு வாலண்டியர் டீம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் உட்காந்து ஈவினிங்கில் டைம் கிடைக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி டாக்குமெண்ட்டை படித்து இதை படித்து ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து அது போன்ற ஒரு டீம் எஃபர்ட்டாக தான் நாங்கள் இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அரசாங்கம் மீது வைக்கிறாங்க அப்படின்னு அறப்போர் இயக்கத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து ஒரு ப்ராடு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க வந்து சும்மா ஒரு சேத்தை வாரி இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசலாம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா நாங்கள் இஷ்யூ பேஸ்டாக நாங்கள் எதையும் வந்து பொதுப்படையாக ஏதோ ஒரு இஷ்யூவில் போய் பேசலை. இன்ஃபேக்ட் அறப்போர் இயக்கம் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் மீடியாவில் வரலாம், பல விஷயங்கள் வரலாம். நாங்கள் எல்லாத்த பற்றியும் பேச மாட்டோம். நாங்கள் வந்து எந்த ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை திரட்டி ஆவணங்களை சேர்த்து அதையோடு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பேசுகிறோம். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ இந்த குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்கிறோம், அதில் ஏதாவது தவறு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்கள், அது விவாதிக்கலாம். அப்போ அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிபேட். இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறதுல தப்பு, நீங்கள் 598 சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் உண்மையிலேயே 598 கொடுக்கல, 400 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் சொல்லுங்கள், அதுக்கு ஏதாவது ஆவணம் வச்சுருந்தீங்கன்னா காமிங்க,
நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஒரு 598 ரூபாய்க்கு என்ன ஆவணம் வச்சிருக்கிறோன்னு காமிக்கிறோம். இப்போ இல்லை மார்க்கெட் ரேட் வந்து 288 ரூபாய் இல்லை, மார்க்கெட் ரேட் அதோட கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஆவணம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் 30 கிலோமீட்டருக்கே 220 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க, அதோட ஆவணத்தை வச்சிருக்கிறோம். 300 ரூபாய்க்கு தான் லோக்கல் லாரி டிரான்ஸ்போர்ட் ஓட்டினாங்க, அதோட ஆவணத்தையும் வச்சிருக்கிறோம். சரி இல்லையே, கந்தசாமி கார்த்திகேயெல்லாம் பெரிய கம்பெனி, அவங்கெல்லாம் நிறையா இப்போ லாரி அனுபவம் இருக்குது, முன்னாடி இப்போ ஓட்டுனது அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் காமிங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கானது நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அப்போது அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நாங்கள் பேச தயாராக இருக்கோம், பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். எதிரில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பதில் இல்லை அப்படின்னும் போது பொதுவாக இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்வாங்க. இப்போ நான் எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு தான் ஊழலுக்கு போகணும், நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை வந்து நான் சீஃப் மினிஸ்டராக வச்சிருப்பேனே, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எதுக்கு சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், எதுக்கு பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், எதற்கு தேர்ந்தெடுத்து ஜனநாயகத்தில் இவங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய மக்கள் ஆட்சி அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள், நம்மளுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குபவர்கள், நமக்காக வேலை செய்ய வேண்டியவர்கள். இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நேர்மையான சமூகத்தை நோக்கி நகர்த்தணும்னு சொன்னால், நாம இவர்களை கேள்வி கேட்டு இந்த சிஸ்டத்தை மாற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அடுத்தது போராட்டம் கூட நடத்துவோம், நிறைய விஷயங்கள் போராட்டம் நடத்தும். அதுவும் முடிது எதுவுமே நடக்கலை அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு இதற்கு முந்தைய சிவில் சப்ளைஸ் ஊழலில் நம்ம நீதிமன்றம் போயிருக்கிறோம். நீதிபதியே கேட்டார், ஏன்பா கிறிஸ்டி ஊழலில் இந்த ஊழலில் இவ்வளோ ஸ்பூன் ஃபீடு பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்துக்கிட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், இவங்களே எல்லா ஆவணத்தையும் கொடுத்துட்டாங்களே, உங்களுக்கு நீங்கள் இதுக்கு மேலே என்ன விசாரிக்கிறீங்கன்னு கூட கேட்டார். இல்லை நாங்கள் எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. அதுலேருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஓடி போச்சு. திரும்ப இப்போ நம்ம கண்டெம்ட் போய் தான் ஒரு எஃப்ஐஆரே பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை. இதுதான் நாட்டில் நிலைமை, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இது ஒவ்வொன்றும் போராடி தான் நம்ம வந்து பெற முடியும். ஏன்னா இது நேர்மையான சமூகம் அமையணும் அப்படிங்கிறது மக்களுடைய நோக்கம். அரசியல் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து கொள்ளடிக்கிறதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது அதை நம்ம மாற்றணும்னு சொன்னால் இது தொடர் முயற்சியால் தான் முடியும். இது வரைக்கும் நிறைய ஊழல்களை பற்றி நீங்கள் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதில் வந்து தீர்வு கிடைச்ச ஊழல் குற்றச்சாட்டு எது, தீர்வு கிடைக்காம இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது எது சார்? ஸோ தீர்வு அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு ஊழல். உதாரணத்துக்கு நாங்கள் சாலை ஊழலில் சாலையை தோண்டாமல் போடுகிறார்கள், அந்த தோண்டாமல் போடுவதன் மூலமாக அதில் ஒரு பெரிய ஊழல் நடக்குது. அதில் எப்படி நடந்திருக்குன்னு ஆதாரங்களோட வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அது இன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஸ்டேஜில் லீகலாக வருது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாநகராட்சியில் பல மாற்றங்கள் சென்னை மாநகராட்சியில் கொண்டு வந்து இன்னைக்கு எந்த சாலையாக இருந்தாலும் தோண்டி தான் போட வேண்டும் அப்படிங்கிறது டெண்டரில் கிளியராக வர ஆரம்பிச்சிருச்சு. அரசாங்கமே ஒன்று வந்து ரோடு ஹைட்டை ஏற்றக்கூடாதுன்னு சர்க்குலர் பாலிசி அளவில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. எண்ட் டு எண்ட் டெண்டர் முறை தான் இருக்கணும்னு கார்பரேஷனில் வந்து பேடி அவர்கள் இருந்தபோது முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோம். ஸோ இதெல்லாம் நடந்ததோடைய விளைவு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனை அந்த இருந்த, ஏன்னா இப்போ ரோடு ஹைட் ஏறிச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கும் ரோடு ஹைட்டாக அங்கங்கே ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் 4 சென்டிமீட்டர் தோண்டணும், உண்மையிலே 4 சென்டிமீட்டர் தோன்றாங்கன்னா 4 சென்டிமீட்டர் தோண்டுது, 2 சென்டிமீட்டர் தோண்டு சும்மா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு பேர் அளவில் பண்ண. அப்போ அந்த அடுத்தது குவாலிட்டியில் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம், ஒரு வந்து ஊழல் ப்ராப்ளம் வந்து அதில் சால்வ் ஆச்சு. இந்த ரேஷன் துறையிலேயே பார்த்தீங்கன்னா பருப்பு சக்கரை பாமாயில் கிறிஸ்டி வந்து மோனோபோலியாக இருந்தாங்க, அவங்க மட்டுமே பங்கெடுக்க முடியும், அவங்க சொல்கிறது தான் விலை அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அதை 2021 கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு இன்னும் எஃப்ஐஆர் போடலையே தவிர, இன்னும் இப்போ அவங்க கிறிஸ்டி அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த டெண்டர் இந்த ஊழல் நடந்திருக்காது, திமுக அரசு பண்ணியிருந்தாங்கன்னா. ஆனால் பண்ணலை. ஆனால் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, அந்த டெண்டரை ரத்து செய்து விட்டு டெண்டர் கண்டிஷன்லாம் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றியதோடைய விளைவு, அதே கிறிஸ்டி நிறுவனம் 147 ரூபா 1 கிலோ பருப்புக்கு சப்ளை பண்ணுறேன்னு சொன்னவங்களுடைய டெண்டர் கேன்சல் செய்யப்பட்டு 20 நாளில் வந்து டெண்டர் விதிகள்லாம் மாற்றி ஃப்ளோட் பண்ணோன்னே 10 பேர் போட்டி போட்டாங்க. போட்டி போட்டும்போது 87 ரூபா 88 ரூபான்னு 1 கிலோ பருப்பு நாங்கள் சப்ளை பண்ணுறோன்னு எல்லாரும் கொட்டேஷன் கொடுத்தாங்க. கிறிஸ்டியே 87 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க. 20 நாள் முன்னாடி 1 கிலோ பருப்பு நான் 147 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறேன்னு சொன்ன கிறிஸ்டி அவங்களே 87 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ போட்டி, நீங்கள் அதுக்கு டெண்டர்னா போட்டி அளவு பண்ணணும், நிறைய பேரை பங்கெடுக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தை மதிப்புக்கு உங்களால் வாங்க முடியும். அதை இப்போ 2-3 ஆண்டுகளாக என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சந்தை மதிப்புக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அப்போ அதோடைய ஒரு லாபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு சேமிப்பு மட்டுமே அதில் ஒரு 2500-3000 கோடி ரூபாய் மினிமம் சேமிப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தொடர் முயற்சிகள் மூலமாகத்தான் வெவ்வேறு துறைகளில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய புகார்கள் ஆனால் 30க்கும் மேற்பட்ட புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்குது. 6 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
ஒரு சிலது சார்ஜ் ஷீட்டுக்கு அப்ரோச்சிங் பண்ணும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன். முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஊழல்லாம் இன்னும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு 1 வருஷமா திமுக அரசுகிட்ட போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து இன்னும் அதிமுக ஊழல் மேலே சாங்ஷன் கொடுக்காம வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு தொடர்ச்சியான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேர்காணலில் இணைஞ்சு எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.